வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் அதோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னா என்ன, அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்கும், அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஓவரலாக சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஓவர் வியூவாக சொல்லியிருந்தேன். இதில் ஒரு கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேரை எடுத்து அதில் ஒரு மாடியூல் அதை எடுத்து எப்படி அதில் ஒரு டெஸ்டிங்கோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு மாடியூல், அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாகின் அப்படின்ற ஒரு மாடியூல் எடுத்திருக்கேன். ஜிமெயிலில் ஒரு லாகின் அப்படின்ற ஒரு மாடியூல் எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாடியூலை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஃபேஸஸ்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, அதை எப்படி அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி STLC அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான லைஃப் சைக்கிளில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம ஒரு மாடியூல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாடியூலுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர் தேவை அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பிளான். ஸோ நான் என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது. அதுக்கப்புறம் டெஸ்ட் டிசைன் ரிவ்யூ, அதாவது நான் என்ன டிசைன் பண்ண போறேன், அதாவது இப்போ ஒரு மாடியூல் நான் லாகின் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த லாகின்ல என்னென்ன டிசைன் இருக்கணும், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே இருக்கணும், ஓகேன்னு இருக்கணுமா, பட்டன் இருக்கணுமா, ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டிசைன்ஸ் அண்ட் ரிவ்யூ அதை பற்றி எடுத்துக்கிறது தான் டெஸ்ட் டிசைன் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அடுத்து டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன். டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஒரு மாடியூல், அதாவது நான் லாகின் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்க நான் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா என்ன மாதிரியான இன்புட் கொடுத்தா அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ணுறது தான் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அந்த டெஸ்ட் கேஸை ஒவ்வொன்றா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதில் என்ன ரிப்போர்ட் கிடைக்குது, அதில் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது தான் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அல்லது பக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு டெஸ்ட்டை நான் எக்ஸிக்யூஷன் பண்ணேன், எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கரெக்டான அவுட்புட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வருதா, இல்லை ஏதாவது இன்வேலிடாக ஏதாவது ஆப்போசிட்டாக ஏதாவது ரிப்போர்ட், அதாவது பக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்ட் பக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக் இருக்குது அப்படின்னாக்கா அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரெக்ரெஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த பக் கரெக்டா டெவலப்பர் சைட்லையும் அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத, கரெக்டா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பண்றது தான் பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு பக்குமே இன்கேஸ் பக் இருந்தாலும் அதை ரெக்கவரி பண்ணிட்டு, அதாவது ரெக்ரெஷன் டெஸ்ட் பண்ணி அதை திரும்ப மறுபடியும் அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் சாஃப்ட்வேர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸஸ்லாம் எப்படி நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கலா அதோட ப்ராசஸ் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடியூல், அதாவது ஜிமெயிலில் ஒரு மாடியூல் லாகின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதை பற்றின சிஸ்டம் ஸ்டடி அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் நம்ம இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சிஸ்டம் ஸ்டடி. சிஸ்டம் ஸ்டடிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மாடியூல் பற்றியோ ஒரு ப்ராடக்டே இருக்கு அப்படின்னாக்க அதை பற்றின SRS நம்மளுக்கு டாக்குமெண்டேஷனாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ SRSங்கிறது சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கோனாக்க அந்த ப்ராஜெக்ட் பற்றி, அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதில் என்னென்ன நம்மளுக்கு மாடியூல்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டாக்குமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நியூ கோல் நம்ம செட் பண்ணிக்கிறது தான் SRS. அதை பற்றி படிக்கிறது தான் சிஸ்டம் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெஸ்ட் செனாரியோ. இந்த டெஸ்ட் செனாரியோங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எண்ட் யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சாஃப்ட்வேருங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி அதை யோசிக்கிறது, அதை எழுதுறது தான் டெஸ்ட் செனாரியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லாகின் எடுத்திருக்கோம். அந்த லாகின்ல SRSல யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கணும், ஓகே இருக்கணும், சப்மிட் இருக்கணும், கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாதான் என்ட்ரி ஆகணுங்கிறதெல்லாம் நம்ம SRSல இருக்கும். டெஸ்ட் செனாரியோ அப்படிங்கிறது நம்ம ஒரு எண்ட்
எண்ட் யூசரா, அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணுற ஒரு யூசரா யோசிச்சு கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா எனக்கு என்ட்ரி ஆகணும். இல்லை எனக்கு இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்தா அது வந்து ஹைடாக இருக்கும், இல்லை ஹைட் ஆகாமல் அது வந்து விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறது மாதிரி ஒரு யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறது தான் டெஸ்ட் செனாரியோ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இன்புட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டா இருக்கா அப்படிங்கிறத எழுதுறது தான் டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன், அதாவது டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஒரு மாடியூலுக்கு கிட்டத்தட்ட 100-150 நிறைய டெஸ்ட் கேசஸ் எழுதலாம். அது பாசிட்டிவ் கேசஸ் தான் இருக்கலாம், நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அந்த இன்புட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல டெஸ்ட் கேஸ் டிசைன் ஒன்று இருக்குது. இந்த டெஸ்ட் கேஸ் டிசைன் என்ன அப்படின்னாக்க நான் ஒரு டெஸ்ட், அதாவது நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறேன் அப்படின்னாக்க அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதில் டெஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ப்ரீ கண்டிஷன், போஸ்ட் கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் டெஸ்ட் கேஸ் டிசைன்னு சொல்லுவாங்க. ப்ரீ கண்டிஷன், போஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஒரு லாகின்ல நான் யூசர் நேமில் ஒரு நேமும் பாஸ்வேர்டில் ஒரு நேமும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லைன்னா இன்வேலிட் யூசர் நேம், இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வருது அப்படின்னாக்க அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த அவுட்புட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அந்த அவுட்புட் வந்து நான் நினைச்சது மாதிரி, அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் என்னால் கெட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறது தான் டெஸ்ட் கேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் ரிவ்யூ. இந்த டெஸ்ட் கேஸ் ரிவ்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க டெஸ்டோட, அதாவது டெஸ்ட் இன்ஜினியர் தான் இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த டெஸ்ட் கேசஸ் வந்து என்ன மாதிரி பாசிட்டிவ், என்ன மாதிரி நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ்லாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் இன்ஜினியர் அல்லது டெஸ்ட் லீடு என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி அதை கன்ஃபர்மேஷனும் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் டெஸ்ட் கேஸ் ரிவ்யூ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட் லீடு, டெஸ்ட் இன்ஜினியர் அவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எழுதியிருக்கக்கூடிய டெஸ்ட் கேசஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ் வந்து வேலிட் அப்படிங்கிறத அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ டெஸ்ட் கேசஸ்ல இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். இதில் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க RTM, அதாவது டெஸ்ட் ரெக்யர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும். நம்ம எழுதியிருக்க டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே, மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டாக நம்ம கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மாடியூலையும் கலெக்ட் பண்ணி கொடுத்து RTM அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரெக்யர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம எழுதியிருக்கக்கூடிய டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இப்போ நான் ஒரு 10 டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன், பாசிட்டிவா 5 நெகட்டிவா 5 அப்படின்னாக்க நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டும் கரெக்டாக கொடுத்துருந்தா எனக்கு உள்ள என்ட்ரி ஆகணும், ராங்காக கொடுத்துருந்தா எனக்கு என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஒரு 10 பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னாக்க அந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது தான் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க டிஃபெக்ட் ரிப்போர்ட். இந்த டெஸ்ட் கேசஸ்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கரெக்டாக கொடுத்தா தான் என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் கேஸ் எழுதியிருப்பேன். ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் ஒரு பக் இருக்கு அந்த இடத்துல. அந்த பக் என்ன அப்படின்னாக்க நான் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காம தப்பாக கொடுத்தாலும் எனக்கு வந்து என்ட்ரி ஆகுது, அதாவது உள்ள போய் லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது அப்படின்னா அது ஒரு பக். ஸோ அந்த டிஃபெக்டை எப்படி ரிப்போர்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிஃபெக்ட் ரிப்போர்ட். டிஃபெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் பற்றின ஆல் டீடைல்ஸ், அதாவது அபவுட் டீடைல்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் டிஃபெக்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் டிஃபெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இதை வச்சு இந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதையும் நம்ம டிஃபெக்ட் ரிப்போர்ட்டையும் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்டுக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டெஸ்ட் க்ளோசர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்க ஓவரால் டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் டிஃபெக்ட் இது ரெண்டோட டீடைல்ஸ்
தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் சம்மரி அப்படின்வாங்க. நம்ம எழுதியிருக்கக்கூடிய டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டுக்கு ஒரு சம்மரி கொடுக்கறது, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணி நம்ம எல்லாமே கெட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் வரை யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா ஸ்க்ரம் மாஸ்டரு இல்லை ப்ராடக்ட் ஓனரு அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒர்க் வந்து கம்மியாக இருக்கா, அதோட ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேஸை வந்து அந்த மீட்டிங்கில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் அப்படிங்கிறது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இன்கேஸ் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம திரும்ப ஏதாவது அதில் ஃப்ளா ஏதாவது கம்மியாக இருக்குது, இது இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இஷ்யூஸ்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு நம்ம திரும்ப அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மீட்டிங் வந்து போஸ்ட்மார்ட்டம் மீட்டிங்கில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஒரு ப்ராடக்டில் ஒரு மாடியூலை எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ், டெக்னிக்கல் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு லாகின் ப்ராசஸை எடுத்து ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதி அதை ரிவ்யூ கன்ஃபர்மேஷன் வாங்கி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ராடக்ட் ஓனரோ அல்லது ஸ்க்ரம் மாஸ்டரோ இல்லை டீம் லீடோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த மாடியூல் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ ஒரு எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இதுதான். ஒரு மாடியூலை எடுத்தோம் அப்படின்னாக்க டக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி இது பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஃபேஸஸ்லாம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணி தான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எஸ்டிஎல்சி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறதோட ப்ராசஸ். ஓகேயா? தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிவியாரிட்டி ப்ரியாரிட்டினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.